அப்பா கார் ஓட்டும்போது ராபின் அதையே பார்த்து கொண்டிருப்பான். அண்ணன்மார் ஒவ்வொருவராக கார் ஓட்ட கற்றுக்கொண்ட பொழுது நானும் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் காரில் வைத்து அதை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ராபின் இப்பொழுது மேல்நிலைப்பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியிலும் காலடி எடுத்து வைத்து விட்டான். அடிக்கடி அப்பாவிடம் எனக்கும் கார் ஓட்ட கற்றுக் கொடுங்கள் அப்பா என்று தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். நாட்களும் உருண்டோடின. அவன் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த அந்த பிறந்தநாளும் வந்தது. பிறந்தநாள் அன்றே கார் கற்றுக்கொள்வதற்காக எந்த பள்ளியில் சேரலாம் என்பதை குறித்து அப்பாவோடு ராபின் பேசினான். இறுதியாக அப்பா வாக்கு பண்ணியபடியே டிரைவிங் ஸ்கூலிலும் சேர்த்து ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் எழுந்து டிரைவிங் படிக்கச் சென்றான். கார் ஓட்டுவதில் அவசரப்பட்ட ராபின் நேரம் எடுத்து கருத்தோடு அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே 2 முறை ஓட்டுநர் உரிம தேர்வில் அவன் தோல்வி கண்டான். 3வது முறை அவன் தேர்வுக்கு செல்லும் முன் அப்பா அவனோடு அமர்ந்து ஒவ்வொரு பாடங்களாக அவன் நன்றாக புரிந்து கற்றுக்கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்தார். இந்த முறை தேர்வின் எல்லா பகுதிகளிலும் சரியாய் அவன் செயல்பட்டு கார் ஓட்டும் உரிமத்தையும் பெற்றுக்கொண்டான். நமது தனிப்பட்ட வாழ்க்கை ஓட்டத்தில் சில பகுதிகளில் நாம் மீண்டும் மீண்டும் தோல்வி காண்பதற்கான காரணம், அந்த குறிப்பிட்ட காரியங்கள் வரும்பொழுது எப்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எப்படி அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டு இருப்பது மட்டுமல்ல, நான் உமது கட்டளைகளை ஆராய்கிறபடியினால் விசாலத்திலே நடப்பேன் என்றும், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும்போது உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்றும் வேதத்தில் வாசிப்பது போல வேத வசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் நேரம் எடுத்துக் கொள்வோம். நமது வாழ்க்கையில் இன்னமும் தோல்வி காணும் பகுதிகளிலும் கடவுள் நமக்கு வெற்றி தருவார். முயற்சி செய்து பார்ப்போமா?